So good evening students. Today you will see the current affairs analysis dated from 27th September 2022. The first news we will cover from the multilateralism, the ground plan for India about the multilateralism. So recently United Nations meeting Jaishankar, our foreign external affairs minister, attended the meeting. Even General Assembly he attended a lot of meetings with quad groups. ஸோ இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் G4 கண்ட்ரிஸ் கூட மீட்டிங் இருந்துச்சு. அப்புறம் L69 கண்ட்ரிஸ் அண்ட் தென் CARICOM ஐலண்ட் குரூப்பிங். ஸோ லட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் குவாட் குரூப் அப்படின்ற 4 கண்ட்ரிஸ் ஆஃப் ஜப்பான், USA, இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா. G4 Japan and Germany. So L69 அப்படின்ற ஆப்பிரிக்கன், ஏஷியன், அப்புறம் சவுத் அமெரிக்கன், லட்டின் அமெரிக்கன். ஸோ இதில் இருக்கக்கூடிய 42 countries are there. CARICOM அப்படின்ற we will see today. சரியா? ஸோ கரீபியன் அப்படின்ற ஒரு லைக் ஐலண்ட் குரூப்ஸ் இருக்கு. அதில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் ஆர் தேர் எக்ஸப்ட் சம் அதர் கண்ட்ரிஸ். ஸோ தீஸ் ஆர் த குரூப்பிங்ஸ் வி டிஸ்கஸ்ட். ஸோ இதில் எல்லாமே வந்து ட்ரேட் ரிலேட்டட் அப்புறம் செக்யூரிட்டி ரிலேட்டட் மீட்டிங்ஸ் ஹேப்பன்ட். இது என்ன சொல்லு. அப்புறம் வி ஹேட் மீட்டிங் IPSA, தட் இஸ் இந்தியா, பிரேசில், சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இட்ஸ் அபவுட் தி சவுத் கோஆபரேஷன் அண்ட் வி ஸ்டடிட் ரீசன்ட்லி. IPSA ஃபண்ட் இருக்கு. பாவர்ட்டி எலிவேஷன் இஸ் த மெயின் இம்பார்ட்டன்ட் மோட்டிவ். IPSA ஃபண்ட். ஸோ இதெல்லாமே ரீசெண்டாக நம்ம பார்த்தோம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் கான்செப்ட். அப்புறம் இந்த கான்செப்டை பொறுத்தவரை ஸோ இதெல்லாம் எதுக்கு இந்த மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம்? வி ஆர் நாட் மூவிங் இன் டு தி யூனிலேட்ரல் ஃபார்ம். ஸோ இந்தியா இஸ் ஃபோக்கஸிங் ஆன் மல்டிலேட்ரலிசம். அதுக்கான ரீசன் யுனைடெட் நேஷன் ஃபெயில்டு. So if we depend on United Nations WHO, so COVID time period it failed. சரியா? ஸோ வேக்சின் கொடுக்கறதுல இருக்கட்டும், இல்லைன்னா ஸோ கண்ட்ரிஸோட டிப்ளமேட்டிக் எஃபோர்ட் பேச்சுவார்த்தை நடத்தி வேக்சின் இல்லாத கண்ட்ரிஸ் வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும், கோவிட் கண்ட்ரோலில், அப்புறம் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில். ஸோ சைனா டாமினேட்டிங் ஆஃப் செமிகண்டக்டர்ஸ் நிறைய கண்ட்ரிஸ் அவங்க கொடுக்கல. இல்லை யூரோப்பியன், இந்தியன் போன்ற கண்ட்ரிஸ் வந்து ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஸ்டாப் பண்ண வேண்டியது, கார் ப்ரொடக்ஷன்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ அதில் ஃபெயிலியர் ஆச்சு. அப்புறம் இந்த மாதிரி லாட் ஆஃப் திங்ஸ், வார் வந்து ஸ்டாப் பண்ண முடியலை. அப்போ வாட்ஸ் த யூஸ் ஆஃப் ரிலையிங் ஒன்லி ஆன் யுனைடெட் நேஷன்? ஸோ வி நீட் டு கோ ஃபார் தி மல்டிலேட்டரலிசம் கான்செப்ட். வி ஆர் ஸ்ட்ரென்தனிங் திஸ் குரூப். ஸோ இதுதான் வேர்ல்டுக்கும் அவங்க இந்தியாவை பொறுத்தவரை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ டோன்ட் டிபெண்ட் ஆன் யூனிலேட்ரலிசம், கோ ஃபார் அ மல்டிலேட்டரலிசம் கான்செப்ட். தென் ட்ரேட் டைவர்சிஃபிகேஷன் இருக்கும். அப்புறம் ஹியூமன் அசிஸ்டன்ஸ் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் அது அதிகமாக இருக்கும். கோஆப்ரேட்டிவ் அண்ட் காம்பேட் டெரரிசம் யூனிலேட்ரலிசம் கான்செப்டில் ஸ்டாப் பண்ண முடியாது. பிகாஸ் பீப்புள் நோ யுனைடெட் நேஷன் இட்ஸ் ஃபெயில்டு பிகாஸ் ஆஃப் UNSC. So we have discussed there are 5 members and 10 members. These 5 members having veto powers. So veto powers அப்படின்றப்போ automatically they will stop the resolutions. ஸோ இந்திய தரப்புல இருந்து எடுக்கக்கூடிய ரெசல்யூஷன் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள், லாட் ஆஃப் டெரரிஸ்ட் வாஸ் லிஸ்டட் ஆன் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் 1267. ஆனால் டெரரிஸ்ட் குரூப்ஸை லிஸ்ட் பண்ண விடாமல், அதை இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட் அப்படின்ற அனௌன்ஸ் பண்ண விடாமல் தடுக்கிறது சைனா அண்ட் ரஷ்யா. ஸோ தட் வில் லைக் அதை வந்து வீட்டோ பவர் அப்படின்றத பயன்படுத்துகிறாங்க, டெக்னிக்கல் ஹோல்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ரெசல்யூஷன்ஸ் வென் இட் இஸ் மூவ்ட் அகெயின்ஸ்ட் தி கான்ஃப்ளிக்ட், உக்ரைன் கான்ஃப்ளிக்டில் ரஷ்யாவுக்கு எதிராக மூவ் பண்ணும்போது ரஷ்யா வீட்டோட் அஸ் வெல் அஸ் சைனா வீட்டோட் இட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெசல்யூஷன், அப்போ நோ யூஸ் ஆஃப் திஸ். ஆக்சுவலாக இவங்க இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி of United Nations General Assembly resolutions, but they are failing. அப்போ why to depend on this groupings? So அப்போ WHO அதே தான், கோவிட் டைம் பீரியடில் they are failed. So go for the multilateralism அப்படின்றது தான் இந்தியாவோட கான்செப்ட். That's why we are moving on security, trade, etc. And then like poverty elevation, we are moving into the different. So we having a good link in this international grouping. So that's all about this news. And the next news related to
Sex ratio. So yesterday we have studied about child mortality in the report on the sample registration system. All over India, we are maintaining a register. Birth rate, death rate register we are maintaining. Adla inda edukapadakudiya details plus we are conducting survey, sample survey. So it was conducted sample survey system. 1971 we started it. So இது வந்து கிட்டத்தட்ட 8.2 million populations people கிட்ட sample எடுத்துக்கிறோம். Sample, as a sample we will collect the data, demographic data, அப்புறம் birth rate, death rate. So அந்த hospitals எல்லாம் register ஆகிறத வச்சு mortality rate will be counted. So it is under the census யார் பண்றாங்களோ அவங்க தான் இது பண்றாங்க. Office of Registrar General under the Home Ministry, Ministry of Home Affairs. அப்புறம் Census Commissioner. இவங்க தான் இந்த டீடைல்ஸ் எடுக்கிறாங்க. Sample survey systems அப்படின்றது. So it's a survey. Demographic related data will be taken. இல்லை இப்போ வந்திருக்கக்கூடிய டீடைல்ஸ் 2018-20 கான டீடைல்ஸ். 2018-20 details. So இது என்ன சொல்லுது அப்படின்னா sex ratio, that is Kerala it is 971 1000 males க்கு we having 971 average females. அது மாதிரி ரொம்ப worstening இருக்கக்கூடிய ஸ்டேட் எதுனா உத்தரகாண்ட் 848 44 yeah 844. So urban rural 48. Okay, so that's about the details. இல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய சாம்பிள்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் அப்படின்றது என்னது, யார் கலெக்ட் பண்றாங்க, என்னென்ன டீடைல்ஸ் கலெக்ட் பண்றாங்க அப்படின்றது தெரியணும். அப்புறம் the sex ratio, how we are identifying it. 1000 மேல்ஸுக்கு எவ்வளவு பேர் ஆவரேஜா இருக்காங்க அப்படின்னா கேரளாவை பொறுத்த வரைக்கும் we having urban and rural. Urban it is 975, here it is 971 rural. அதே இது உத்தரகாண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா urban will be 821. அப்புறம் you having rural 848. ஸோ இது வந்து skewed sex ratio பற்றி சொல்லுது. skewed sex ratio அப்படின்னா gender discrimination. Haryana is having lesser female population. இப்போ உத்தரகாண்ட் ஏன்னா they having more wealth. அப்புறம் male preference family, male preference அப்படின்னா son preference, son will be given more importance. ஏன்னா அவங்க தான் வந்து ஃபேமிலியை வழி நடத்தணும் அப்படின்றப்போ ஹரியானா, பஞ்சாப், உத்தரகாண்ட் போன்ற ஸ்டேட்ஸ்ல எல்லாம் பிரைட் பர்ச்சேஸ் இருக்கும். ஏன்னா they having less population, people can see. அப்போ பெண்களுக்கான டிமாண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ பெண்கள் அங்கே என்ன டிமாண்ட் பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபீமேல் சைடில் இருந்து, அதர்வைஸ் தே won't marry. ஏன்னா there is a huge demand for female and bride purchase will happen. இது வந்து நம்ம சொசைட்டி பேப்பர்ல will study bride purchase. So these are the problems, skewed sex ratio. இதுக்கான ரீசனும் அவங்க தான். இது இப்போ there's a social stigma in those areas. ஸோ இதுக்கான ரீசன் வந்து அதே பீப்புள் தான். ஏன்னா சன் மெட்டா ப்ரெஃபரன்ஸ் இல்லைன்னா மேல் ப்ரெஃபரன்ஸ் அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்லி ஃபீமேல் பாப்புலேஷன் இஸ் டிஸ்கரேஜ். ஃபீமேல் இன்ஃபான்டிசைட்ஸ் வந்து ஈஸியாக நடக்கும். ஈவன் வி ஹேவிங் லாட் ஆஃப் லாஸ் டு கண்ட்ரோல், பட் த சோஷியல் ப்ராப்ளம் இஸ் ஸ்டில் கண்டினியூயிங். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் நியூஸ். அப்புறம் எஸ்டர்டே வி ஹேவ் கவர்ட் சைல்டு மொர்டாலிட்டி ரேட், அதுவும் இந்த டேட்டாஸில் வரும். ஸோ ஒரு வாட்டி ரீட் பண்ணுறேன். நியோநாட்டல் வி ஹேவ் ஸ்டடிட் எஸ்டர்டே. ஸோ ஷோ தட் displayed. Okay, so you can see the chart before you people in the screen. So there is a total fertility rate வந்து details இருக்கு. That is 2020 we have reduced to 2. அப்படின்னா பாப்புலேஷன் ப்ரொடக்டிவ் ஏஜில் இருக்கக்கூடிய ஃபீமேல்ஸ் வந்து
குழந்தை பெற்றுக்கக்கூடிய எத்தனை குழந்தைங்களை லைக் ஈந்தெடுப்பாங்க அப்படின்னா டூ கேட்டகரி. தென் யூ ஹேவிங் நியோநாட்டல் ரேட். நியோநாட்டல் ரேட் அப்படின்றது இதில் 0 to 7 days மட்டும்தான் போட்டிருக்காங்க. ஐம் டாக்கிங் அபவுட் 0 to 28 days, பிறந்து 28 நாள் வரைக்கும். ஸோ அதில் சர்வே ஆகக்கூடிய குழந்தைங்க லைக் yesterday we have studied, we have seen 32 children 2020ல டெத் ஆகுறாங்க 1000க்கு. சரியா? அப்புறம் யூ ஹேவிங் இன்ஃபன்ட் மர்டாலிட்டி ரேட் தட் இஸ் 0 to 1 year அப்படின்ற கேட்டகரியில் அதில் சர்வே ஆகக்கூடியது 2020ல 28 சைல்டு வந்து டெத் ஆகுது, மர்டாலிட்டி 1000 சைல்டில் பர்த்தில். சரியா? அது மாதிரி அண்டர் 5 மர்டாலிட்டி ரேட் தட் இஸ் ஆல்சோ இது மட்டும் இந்த 3 மட்டும் நம்ம சக்சீட் பண்ணியிருக்கோம், 2 வந்து கெயின் பண்ணியிருக்கோம். ஸோ தட்ஸ் அபவுட் தி எஸ்டர்டேஸ் லைக் எஸ்டர்டே நியூஸில் நான் உங்களுக்கு சொல்லும்போது சொன்னேன் உங்களுக்கு இட்ஸ் அபவுட் அண்டர் 5 வந்து இட்ஸ் நியர்லி 35. சரியா? அப்போது ஸோ ஃபஸ்ட் நான் சொன்னது வந்து நியோநாட்டல் கிடையாது இல்லை. ஸோ நியோநாட்டல் இஸ் 20 கரண்ட் டேட்டா. கரெக்டா? யா, இட் வாஸ் மென்ஷன் 20. அப்போது அண்டர் 5ன்றது 32 நவ். முன்னாடி 35 இருந்துச்சு, இப்போ 32. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேயும் வரும், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், கவர்மெண்ட் சர்வீசஸ் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. தென் தேர்ட் நியூஸ் ரிலேட்டட் டு தி சவுண்டிங் ராக்கெட்ஸ். சவுண்டிங் ராக்கெட்ஸ்னா இட்ஸ் நாட் அ நார்மல் ராக்கெட். நம்ம 200வது சவுண்டிங் ராக்கெட்ஸ் வந்து லான்ச் பண்ண இருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளோட ராக்கெட் லான்ச்சிங் ஆரம்பித்ததே வந்து சவுண்டிங் ராக்கெட்ஸில் தான். It happened in Tumba. It's near to Trivandrum. So south. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா show the image display. Okay. So you can see the image. There is a geographical north and geographical south. அது மாதிரி equator land இருக்கு. That is geomagnetic equatorல நார்மலா ஒரு equator உங்களுக்கு பாஸ் ஆகும் ஸ்ட்ரைட்டா. அதுக்கு பேரு நார்மல் equator. Geomagnetic equator அப்படின்ற டாட் லைன்ஸ்ல வரக்கூடியது. தட் இஸ் ஜியோமேக்னெட்டிக் இக்வேட்டர் கேட்டகரி. ஸோ அது வந்து இந்தியாவோட தும்பாவில் வந்து கிராஸ் ஆகுது. ஸோ இந்தியன் லேண்டில் ஸோ ட்ரிவாண்ட்ரத்தில் திஸ் கிராசிங். அப்போ இந்த ஏரியாவில் ராக்கெட்ஸ் லான்ச் பண்ணுறேன், அதுக்கான ரீசன் நான் சொல்கிறேன். ஸோ வி வில் டிஸ்கஸ். ஸோ சவுண்டிங் ராக்கெட்ஸுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, த மெயின் சவுண்டிங் ராக்கெட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் இட்ஸ் நாட் அ நார்மல் ராக்கெட். நான் சொன்னேன் உங்களுக்கு நார்மல் ராக்கெட்டில் வி ஹேவிங் 3 stages. இங்கே 2 stage தான் இருக்கும். அங்கே சாலிட், லிக்விட் அண்ட் சாலிட் ப்ரொஃபலன்ஸ் வேர் யூஸ்ட். இங்கே வி ஆர் யூஸிங் ஒன்லி சாலிட் ஸ்டேஜஸ். ஏன்னா அதோட கெப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மி தான். வி ஆர் நாட் எக்ஸ்பெக்டிங் டு கோ பியாண்ட் அயனோஸ்பியர். ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இது அனுப்புறது வந்து பேலோட்ஸை கொண்டு போய் விடுறதுக்கு இல்லை, சேட்டலைட்ஸை கொண்டு போய் விடும். நார்மல் சேட்டலைட்ஸ், நார்மல் லான்ச்சிங் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே சேட்டலைட்ஸை எடுத்துகிட்டு போகும். சவுண்டிங் ராக்கெட்ஸை பொறுத்தவரை சேட்டலைட்ஸ் எடுத்துகிட்டு போக டிவைசஸ் எடுத்துகிட்டு போகும் டு மெஷர் தி ஏரியாஸ். ஸோ நார்மல் இது எதுக்கு அங்கே அனுப்புகிறாங்க அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ணது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் 1963ல வி ஸ்டார்டட் இட். ஃபர்ஸ்ட் சக்சீட், ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் 65ல நம்ம லான்ச் பண்ணோம். ரோஹிணி RH75 அப்படின்னு பேர். யா 1967ல வி ஸ்டார்டட். 63ல அதுக்கு முன்னாடி அமெரிக்கன் நைக் அப்பாச்சி அப்படின்றது வெளிநாட்டோடது, அதை நம்ம லான்ச் பண்ணோம். வெளியிலேருந்து வாங்கி நம்ம லான்ச் பண்ணோம். தும்பாவில் பண்ணோம் ஃபர்ஸ்ட் டைமாக. இது சைக்கிள்லாம் எடுத்துகிட்டு போன ஸ்டோரி எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ 1963ல வி லான்ச் இட். இதோட பர்பஸ் என்ன அப்படின்றத முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கு பிறகு வி வில் சி. ஸோ இதை அனுப்புறது நார்மல் ராக்கெட்ஸ் நீங்கள் அனுப்பும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். அது அயனோஸ்பியரை தாண்டி அது ட்ராவல் பண்ணக்கூடிய டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அயனோஸ்பியர். ஸோ அயனோஸ்பியரில் வி ஹாவ் அயான்ஸ். ஸோ அதை மெஷர் பண்ணுறதுக்கும் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு வி நீட் டு ஹாவ் அ லைக் டிவைஸ் ஃபார் அட்லீஸ்ட் ஒரு 10 minutes 20 minutes அந்த இடத்துல ட்ராவல் பண்ணிச்சது அப்படின்னா ஸோ வி கேன் மெஷர் இட். ஸோ அதனால தான் வி ஆர் லான்ச்சிங். ராக்கெட்ஸ் எப்படி லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னா, இட்ஸ் அ ப்ரொஜெக்டரி சிஸ்டம். ஸோ இங்கேருந்து லான்ச் பண்ணும்போது இட் வில் கோ லைக் திஸ் bow and arrow கான்செப்ட் மாடலில். ஸோ இட் வில் கோ, ஃபியூவல் தீர்றது வரைக்கும் மேலே போகும் புஷ் பண்ணுறது. அதுக்கு பிறகு ஃபியூவல் தீர்ந்ததுக்கு பிறகு இட் வில் கம் டவுன் அண்ட் இட் வில் ஃபால் இன் தி ஓஷன்.
That's the concept. So இப்போ இது ionosphere area அப்படின்னா இந்த ionosphere ஏரியாவில் it will stay for 10 minutes. நார்மல் சேட்டலைட்ஸ் நார்மல் ராக்கெட்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இங்கே ட்ராவல் பண்ணி போயிடும். இட் won't stay for a long. இது வந்து 10 minutes அட்லீஸ்ட் it will stay. அப்போ அந்த டைம் பீரியடில் it will send electromagnetic signals. ஏன்னா அதில் டிவைசஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட், தட் இஸ் சிக்னல்ஸ். அதனால தான் இது சென்ட் பண்ணக்கூடிய சிக்னல்ஸ் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் சவுண்ட்ஸ். தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் சவுண்டிங் ராக்கெட்ஸ் டு ஸ்டடி தி அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியரை படிக்கிறது நம்ம அனுப்புகிறோம். இப்போ நம்ம அனுப்பிச்சிருக்கிறது அனுப்ப போகிறது நான் அக்டோபர் எண்டுக்குள்ளாடி அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். RH ரோஹிணி, நம்மளோட வெர்ஷன் பேர் ரோஹிணி. இந்த சவுண்டிங் ராக்கெட்ஸ் வெர்ஷன்ஸ் இது வரைக்கும் 198 அனுப்பிச்சிருக்கோம் ரோஹிணி. ஸோ சவுண்டிங் ராக்கெட்ஸ் பேர் ரோஹிணி. சரியா? இட்ஸ் வெயிட்லெஸ். இட் இஸ் 80 கிலோமீட்டர் ஆல்டிடியூட் வரைக்கும் எடுத்துகிட்டு போகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. அண்ட் தென் த வெயிட் இஸ் ஆஃப் 10 kg பேலோட். டிவைஸோட வெயிட் வந்து 10 kg, ராக்கெட்ஸோட வெயிட் இல்லை, மொத்த ராக்கெட்டோட வெயிட் கிடையாது. 10 kg ஆஃப் பேலோட், 80 கிலோமீட்டர்ஸ் ஆல்டிடியூட் எடுத்துகிட்டு போகக்கூடியது. RH 200 நான் சொல்கிறது. இப்போ நம்ம அனுப்ப போகிறது RH 200. அதுக்கு பிறகு we will launch. ஸோ இந்த வருஷத்துக்குள்ளே we will launch 200வது ராக்கெட்ஸ் நம்ம லான்ச் பண்ணி முடிச்சிருவோம். எதுக்கு தும்பாவை செலக்ட் பண்ணுறாங்கன்னா, தும்பாவில் ஐ ஹவ் டோல்ட் தட் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாசிங். அந்த மேக்னெட்டிக் இக்குவேட்டர் இருக்கக்கூடிய ஏரியாவில் பாஸ் பண்ணால் யூ ஹாவ் மேக்னெட்டிக் கனெக்ஷன்ஸ் இருக்கும், அயனோஸ்பியருக்கும் இருக்கும். ஸோ அந்த அட்மாஸ்பியரை வந்து டீட்டெயில்டாக ஸ்டடி பண்ண முடியும் அப்படின்றதுனால வி ஆர் சென்டிங் திஸ் பிளேஸ். சரியா? ஸோ தட்ஸ் ஆல். இதில் ரொம்ப டீட்டெயிலெல்லாம் தெரிய வேணாம் உங்களுக்கு. வி ஆர் நாட் டூயிங் சயின்டிஃபிக்கல் ரிசர்ச்சஸ். ஸோ தும்பா தெரிஞ்சுக்கோங்க, அப்புறம் சவுண்டிங் ராக்கெட்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. வாட்ஸ் த பர்பஸ், தட் இஸ் எனஃப். நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக சொல்கிறேன். தட்ஸ் ஆல். Then next news related to the shifting monsoon patterns. So recently we have studied. So monsoon பொறுத்த வரைக்கும் you people know already. So no need to give in detail. Already நான் உங்களுக்கு லாஸ்ட் வீக் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இந்த டீட்டெயில்ஸ். ராஜஸ்தானில் ரெயினோட அளவு வந்து கம்மி ஆகுது. The monsoon start withdrawing. That is retreating monsoon is going to start. Okay, listen. ஸோ நார்மலாக உங்களுக்கு இது ஜியாகிரபி ஸ்டூடெண்ட் வில் லைக் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், மற்றவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங் இருக்கும். ஸோ நார்மலாக லைக் 23.5 தட் இஸ் நார்த். ட்ராபிக் ஆஃப் கேன்சர் வில் பி லைக் இந்தியாவை கட் பண்ணுது, உங்களுக்கு தெரியும். அது ஈக்வேட்டர் இஸ் பாசிங் அண்ட் த ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் வில் பி தேர். ஸோ நார்மலாக சம்மர் சீசனில் சன் வில் பி ஓவர், சம்மரில் மான்சூன் சீசன் சன் வில் பி ஓவர் ஹெட் இன் திஸ் பிளேஸ். நார்மல் சீசனில் இங்கே இருக்கும், அதுக்கு பிறகு இட் வில் கோ வின்டர் சீசன் இட் வில் பி ஹியர். அப்போது உங்களுக்கு சம்மர் சீசன் இருக்கக்கூடிய டைமில் சன் இஸ் ஓவர் ஹெட் இன் திஸ் பிளேஸ். ஸோ லோ ப்ரெஷர் வில் பி அக்குமுலேட்டட் ஹியர், லோ ப்ரெஷர். ஸோ ஹீட் அதிகமாகறனால வெக்கேஷன் ஆஃப் ஏர் ஹியர். ஸோ இங்கே ஹை ப்ரெஷர், கடல் இருக்கக்கூடிய பகுதி வந்து ஹை ப்ரெஷராக இருக்கும், இங்கே லோ ப்ரெஷர். ஸோ விண்ட் மூவ்மெண்ட் எப்போவுமே ஹை ப்ரெஷரில் இந்த லோ ப்ரெஷர் தான் மூவ் ஆகும். ஸோ இப்படி மூவ் ஆகும்போது வாட்டர் எடுத்துகிட்டு போகும். ஸோ பெர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய மவுண்டன்ஸ் வில் கிவ் ரெயின்ஃபால். ஸோ மவுண்டன்ஸில் அடிக்கும்போது மேலே ரைஸ் ஆகும். ஸோ கிளவுட் ஃபார்மேஷன் வில் ஹேப்பன் அண்ட் தென் ஆட்டோமேட்டிக்லி யூ வில் ஹேவ் ஹியூஜ் ரெயின்ஃபால். இப்போது 7% தட் இஸ் அ லா லைக் கவரேஜ் ஆஃப் மான்சூன் இந்த சென்ட்ரல் இந்தியன் ஏரியா. அது மாதிரி சதர்ன் இந்தியன் ஏரியா வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, சென்ட்ரல் இந்தியன் ஏரியாவும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் ராஜஸ்தான் ஏரியா, வெஸ்ட் பெங்கால் ஏரியா, பீகார் ஏரியா இஸ் வெரி லெஸ், யூபி. அப்போ ஷிஃப்டிங் ஆஃப் மான்சூன் அப்படின்றது தான். அப்போ அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இஸ் கெட்டிங் சேஞ்ச் பிகாஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். அதுக்கு ரீசன் லானினா வி ஹவ் ஸ்டடிட் ஆல்ரெடி. லானினா ட்ரிபிள் லானினா. ஸோ 3 years it is continuing. ஆனால் சொன்னேன் முன்னாடி 20 yearsக்கு ஒரு வாட்டி தான் அக்கறை ஆகும், இப்போது 10 yearsக்கு ஒரு 2 வாட்டி 3 வாட்டி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தட்ஸ் அ ப்ராப்ளம். அண்ட் தென் திஸ் இஸ் த மெயின் ரீசன், சர்ப்ளஸ் ரெயின்ஃபால் இன் திஸ் ஏரியா, சென்ட்ரல் இந்தியன் ஏரியா. ஆனால் இந்தியாவுக்குள்ளாடி முன்னாடி சவுத் வெஸ்ட் மான்சூன், திஸ் இஸ் கால்ட் அ சவுத் வெஸ்ட் மான்சூன். அந்த வெஸ்டர்ன் சைடில் போகிறதுனால சவுத் சைட் அண்ட் ஃப்ரம் வெஸ்டர்ன் சைட் it will go and touch the western sides of India. That is called as southwest monsoon.
ஸோ இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் தான் என்டர் இந்தியாவை ரெயின்ஃபால் கவர் ஆகும், எக்ஸப்ட் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ். மற்ற ஏரியாஸ் எல்லாமே கவர் பண்ணக்கூடியது சவுத் வெஸ்ட் மான்சூன் தான். அது வந்து ரொம்ப யூபி, வெஸ்ட் பெங்கால், பீகார்லாம் ரொம்ப கம்மி டெஃபிஷியன்சி, இந்த ஏரியாவில் சர்ப்ளஸ். ஆனால் ப்ரொடக்ஷன், பேடி கல்டிவேஷன், சுகர் கேன் கல்டிவேஷன்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கக்கூடியது இந்த ஏரியாவில். அப்போ ஆட்டோமேட்டிக்லி யூ வில் ஹேவ் ரைஸ் கல்டிவேஷன் இந்த வாட்டி லெஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ we need to study it carefully. Those who know geography, you can study in detail. Layman language lo padikravanga just know about the monsoon, that is enough. Now we will see later. Courses idella ungalku classes pogumbodhu, new students no need to go in depth, just know about the monsoon. Then the next news, show the map. Caribbean community nations. Caribbean community na ungalku first news la sonna, we have made a discussion contact with the Caribbean countries. You can see on the map, Caribbeans அப்படினா northern side la the Bahamas அப்படின்ற ஒரு island இருக்கு. You can see below that, you can see there is a island peninsula பக்கத்துல right hand side ல இருக்கக்கூடிய map. For me it is right hand side, for you people also right hand side, right? Okay, peninsulaவுக்கு பக்கத்துல குயானா, அப்புறம் சுரினேம், இது வரைக்கும் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து எக்ஸாம்பிள் ஐ கேன் டேக் மெக்சிகோ கீழே இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே வரும். அப்புறம் யூ ஹேவிங் வெனின்சுலா, கொலம்பியா, சுரினேம், குயானா, ஃப்ரெஞ்சு கியானா வராது, சுரினேம் வரைக்கும் வரும். அதுக்கு மேலே பஹாமாஸ் வரைக்கும். இந்த பெல்சி அப்படின்ற கண்ட்ரி, ஷோ ஹியர், பெல்சி அப்படின்ற கண்ட்ரி இஸ் நாட் அ பார்ட். ரொம்ப டீட்டெயிலாக இது படிக்க வேணாம். கரீபியன், கேரிகாம் அப்படின்னா இட்ஸ் அ குரூப்பிங், இட்ஸ் அன் இன்டர்நேஷ்னல் குரூப்பிங். கரீபியன் தீவுகளில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு குரூப்பிங். அவங்க கூட இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. we are not a part of CARICOM island. CARICOM island nationsல நம்ம பார்ட்டும் கிடையாது, but one person is there. Okay, so CARICOM இந்த குரூப்பிங் எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 4th July. now display the board. 4th July 1973 it was started. 15 members are there. Map மட்டும் பார்த்து படிச்சுக்கோங்க. No need to study the numbers of the countries. Bahamas நார்த்ல இருந்து அப்புறம் சுரினேம் வரைக்கும். சுரினேம் I have showed in the map south வரைக்கும். பெல்சி அப்படின்ற கண்ட்ரி மட்டும் அதில் வராது. அப்புறம் இதில் இவங்களோட மெயின் மோட்டிவ், இதில் பீப்புள் யாரெல்லாம் இருக்காங்கன்னா ஆப்ரிக்கன்ஸ் இருக்காங்க, யூரோப்பியன்ஸ் இருக்காங்க, இந்தியன்ஸ் இருக்காங்க, you having Chinese population, Portuguese population, Japanese population also, sorry, Javanese population. இவங்களோட மெயின் மோட்டிவ் என்னன்னா எக்கனாமிக் கோஆப்ரேஷன், அப்புறம் ஃபாரின் பாலிசி காமனா இவங்களுக்கான ஃபாரின் பாலிசி, செக்யூரிட்டி ஆல்சோ வில் பி த காமன் ஒன், செக்யூரிட்டி ஆஃப் த கண்ட்ரி. அப்புறம் ஹியூமன் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட், இதுவும் இவங்களுக்கானது காமன் கோஆப்ரேஷனுக்காக. ஹவ் யூரோப்பியன் யூனியன் கிரியேட்டட், ஆப்பிரிக்கன் யூனியன் எப்படி உருவாக்குனாங்க, அவங்களோட ட்ரேடை டெவலப் பண்ணுறதுக்கும் அவங்களோட பீப்புளோட தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக இட் வாஸ் கிரியேட்டட். ஸோ இவங்க கூட வி மேட் நெகோசியேஷன். அது இப்போ நடக்கிறது இல்லை, முன்னாடியே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வி ஆர் சப்போர்ட்டிங் ஹியூஜ் அண்ட் த ட்ரேட் ரொம்ப அதிகமாக நடந்துட்டு இருக்கு இந்த கண்ட்ரிஸ் கூட. ஸோ தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் நியூஸ் ரிலேட்டட் டு ஸோ September 26 வந்து நார்மலாக ஒரு அவார்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அதை அனௌன்ஸ் பண்ணல இந்த வாட்டி. சாந்தி ஸ்வரூப் பர்த் நகர் அவார்டு லாஸ்ட் இயர் வரைக்கும் நம்ம கவர் பண்ணோம். இந்த வாட்டி அனௌன்ஸ் பண்ணல. அதுக்கான ரீசன் வந்து கிட்டத்தட்ட 100 அவார்ட்ஸை வந்து அவங்க ஃபேஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. அதில் இதுவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொடுக்கக்கூடிய அவார்டு, CSIR உருவாக்கப்பட்டதுக்கு மெயின் காரணம் Center for Scientific Industrial Research, Council of Scientific and Industrial Research, CSIR. இது உருவாக்க காரணம், she is the founder சாந்தி ஸ்வரூப். ஸோ அவங்களோட நினைவாக இந்த அவார்டை கொடுத்துட்டு இருக்காங்க எவ்ரி September 26th. ஸோ ஃபியூச்சரில் அனௌன்ஸ் பண்ணப்பட்ட ஐ டோன்ட் நோ அபவுட் தட், பட் yesterday it was not announced. ஸோ வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி தான். பிகாஸ் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 100 அவார்ட்ஸை வந்து we are going to phase out.
ஸோ அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் people have to have knowledge about science, that is biology, chemistry, physics, engineering, அப்புறம் mathematics, everything will be covered under this award. இதில் succeed பண்ணக்கூடியவங்க less than 40 years. Yeah, less than 45 years ஏஜ் இருந்துச்சு அதில் சக்சீட் பண்ணுறவங்களுக்கு இந்த அவார்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து பண்ணுறாங்க. 5 lakh will be given. அப்புறம் அவங்க 65 years ஆகிற வரைக்கும் 15,000க்கான சைஃபண்டும் கிடைக்கும் இந்த அவார்ட் பெறவங்களுக்கு. ஸோ கான்ட்ரிபியூஷன் இருக்கணும், இல்லைன்னா இருக்காது. சரியா? ஸோ தட்ஸ் ஆல். தெரிஞ்சுக்கோங்க, அவேர்னஸ் தான். ஸோ டிஸ்கண்டினியூ பண்ணால் கொஸ்டின்ஸ் வராது எக்ஸாம்ஸில். ஸோ நோ நீட் டு வரி அபவுட் இட். த நெக்ஸ்ட் நியூஸ் ரிலேட்டட் டு alternate investment funds. The concept called as alternate investment funds we will discuss, and then we will study why it was in news. So alternate investment fund ipo recent namo hedge fund nu or concept padichom. That is also an alternate investment fund. Alternate investment fund பொறுத்த வரைக்கும் example எடுத்துக்கிட்டீங்கன்னா it's a private pooled fund. ஹெட்ஜ் ஃபண்டு நான் உங்களுக்கு சொன்னேன் ரீசெண்டாக. ஸோ ஒரு 10 billion சேர்ந்து அவங்க லைக் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய காசை ஒன்று சேர்ப்பாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு விருப்பமான இன்வெஸ்ட்மெண்ட்டில் தே வில் இன்வெஸ்ட். தட் இஸ் அபவுட் தி ப்ரைவேட் பூல்ட் ஃபண்ட். சேம் லைக் திஸ் ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது சேம் தான். ஒரு சர்டன் குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு 1000 people வந்து சேருவாங்க. தென் த பீப்புள் வில் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் 10 crore, 1 crore, minimum 1 crore. That's a condition. And it is not regulated directly by the SEP. Any government organization is not regulating. எந்த ரெகுலேட்டரி பாடி இவங்களை ரெகுலேட் பண்ணலை. தே ஆர் இண்டிபெண்ட். பட் சம் ரெகுலேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கு. அது காரணம் என்ன அப்படின்னா இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வில் கோ இன் ஷேர் மார்க்கெட். தட்ஸ் வை சம்வேர் இட் இஸ் கண்ட்ரோல்டு பை SEP. நாட் ஃபுல்லி டோட்டலி கண்ட்ரோல்டு பை. ப்ரைவேட் பீப்புள் ஒன்று சேர்றாங்க, தே வில் பூல் த அமௌண்ட். இப்போ 100,000 people ஒன்று சேர்றாங்க, 10 crore அப்படின்னா எவ்வளோ கோடிகள் வரும் அப்படின்ற பீப்புள். சரியா? ஸோ அதை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே வில் இன்வெஸ்ட் இன் தி ப்ரைவேட் ஆர் எனி செக்டார்ஸ். சரியா? மோஸ்ட்லி LLP கம்பெனிஸாக இருக்கணும், இல்லைன்னா கம்பெனிஸில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அஸ் அ இண்டிவிஜுவல் கம்பெனியாக. மோஸ்ட்லி LLP கம்பெனிஸ் தான் இருக்கும், இல்லைன்னா ட்ரஸ்ட்டாக இருக்கணும் இவங்க ஆரம்பிக்கிறது. இப்போது ஐ வாண்ட் டு கிரியேட் திஸ், I need to be a company, individual company, இல்லைனா limited liability partnership company. ஒரு group of people சேர்ந்து limited liability partnershipல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய கம்பெனியாக இருக்கணும், இல்லைனா ட்ரஸ்ட் அப்படின்ற பேரில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ட்ரஸ்ட்னா நாட் சோஷியோ வெல்ஃபேர் ட்ரஸ்ட், இட்ஸ் அ கம்பெனி குரூப். டாடா குரூப், ரிலையன்ஸ் குரூப், தட் இஸ் ஆர் ட்ரஸ்ட். ஸோ இந்த மாதிரி டாடா ட்ரஸ்ட் இவங்க எல்லாம் சேர்ந்து தே கேன் கிரியேட் திஸ். அப்புறம் பூலிங் ஆஃப் ஃபண்ட் வந்து thousands of people மினிமம், அதுக்கு மேலே போகக்கூடாது. 1000 people மேக்ஸிமம், சாரி மினிமம் இல்லை மேக்ஸிமம். ஒரு பர்சன் வந்து 1 crore, ஹை இன்வெஸ்ட்மெண்ட் 20 crore வரைக்கும் தான், அதுக்கு மேலே பண்ண முடியாது. அதுவும் ஸ்டார்ட் அப் தான் 20 crore வரைக்கும் அலோட், மற்றதெல்லாம் அலோவ் கிடையாது. 10 crore லிமிடேஷன்ஸ் வில் பி தேர். நோ நீட் டு ஸ்டடி இன் டீட்டெயில். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது there are 3 categories. ஸோ இதில் எதுலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பாண்டில், அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் தே கேன் இன்வெஸ்ட். டெட்னா பாண்ட், கடன் பத்திரங்களில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கடன் பத்திரங்களை வாங்குவாங்க, இன்னொரு கம்பெனியோட கடன் பத்திரத்தை வாங்குவாங்க. அண்ட் தென் தே வில் இன்வெஸ்ட் இன் இக்விட்டினா ஷேர்ஸ், இல்லைன்னா ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் அப் புதிய கம்பெனிஸ் உருவாகிறது இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் வை திஸ் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 3 category. Category 1, Category 2, Category 3. Category 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்ட் அப்ஸ். திஸ் கேட்டகரி வில் பி கால்ட் ஸ்டார்ட் அப். ஸ்டார்ட் அப்ஸ் அப்படின்னா ஏஞ்சல் வெஞ்சர்ஸ் கேபிட்டல் ஃபண்ட். இப்போ ஃப்ளிப்கார்ட் வந்து வெஞ்சர்ஸ் கேபிட்டல் ஃபண்ட். ஏஞ்சல் ஃபண்ட் அப்படின்னா ஃப்ரெண்ட்லி இன்வெஸ்ட்மெண்ட். உங்களோட கம்பெனியில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, இல்லைன்னா ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுற பேர் ஏஞ்சல் ஃபண்ட்ஸ்னு பேர். வெஞ்சர்ஸ் கேபிட்டல் ஃபண்ட்னா டாடா இஸ் ஹேவிங் வெஞ்சர்ஸ் கேபிட்டல் ஃபண்ட். தே கேன் invest in a startup. If you having a good idea, so go and explain and you will get a fund from the Tata groups. That is ventures capital fund. அப்புறம் startup fund ன்றது
மற்றபடி நீங்கள் நானாக விரும்பி இந்த இதில் இருக்கிறவங்க விரும்பி போய் புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் ஸ்டார்ட் அப். ஸோ ஆல் ஆர் ஸ்டார்ட் அப் இன்வெஸ்ட்மெண்ட். எல்லாமே வந்து புதிய கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி கிரியேட் பண்ணக்கூடிய ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுக்கு பேர் கேட்டகரி 1. கேட்டகரி 2 அப்படின்றப்போ கேட்டகரி 3 இஸ் ஹெட்ஜ் ஃபண்ட். கேட்டகரி 1, 2 அப்படின்றது ஈக்விட்டி, they will invest in equity plus debt fund. அப்போ இது மியூச்சுவல் ஃபண்டே நீங்கள் எடுத்துக்கலாம். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் டெட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, பாண்ட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சரியா? ஹெட்ஜ் ஃபண்டுன்றது தேர்ட் கேட்டகரி. கேட்டகரி 3 அப்படின்னா இட்ஸ் நாட் கண்ட்ரோல்டு பை செபி, ப்ரைவேட்டாக இதே மாடலில் ஆரம்பிப்பாங்க. they will start investing. இது எதுக்கு இப்போ நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் 2016 he launched ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம். இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா ப்ரோக்ராமில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் வாஸ் ரெக்கமெண்டட் அட் த டைம். கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கு டார்கெட் வச்சாங்க ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டில் பூல் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிள் இதே மாதிரி கொண்டு வர்றது 10 crore வச்சு அப்படி வந்த ஃபண்டோடனா 11,000 கோடிக்கு மேலே, 11,000 டார்கெட்டை விட அதிகம். கிட்டத்தட்ட 720 ஸ்டார்ட் அப்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி 720 ஸ்டார்ட் அப்ஸில் வந்து இவ்வளோ ஃபண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணப்பட்டது. ஸோ இட் இஸ் பூமிங். தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ யூ பீப்புள் ஹேவ் டு ஸ்டடி ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க டீட்டெயில்டாக. அண்ட் தென் 3 கேட்டகரி, தட் இஸ் எனஃப். நியூஸ் வந்து நீங்கள் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக படிக்க வேணாம். தென் நெக்ஸ்ட் நியூஸ் ரிலேட்டட் டு air pollution reduction cities. So recently we covered an article, National Clean Air Program. In India we have a clean air program, that is National Clean Air Program, NCAP. It was launched in 2019. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய 2017ல இருந்த பொல்யூஷன் லெவலை விட கம்மி பண்ணணும் அப்படின்றது. ஸோ பேஸ் இயர் 2017. எக்ஸாம்பிள் 20லேருந்து 30%, 20% to 30% the emission level means particulate matter. 10 அப்புறம் particulate matter 2.5. சின்ன சின்ன தூசி பொடிகள் லேமேன் லாங்குவேஜில் சொல்கிறது. particulate matter 10 அப்படின்னா மைக்ரோமீட்டர்ஸ். ஸோ அந்த அளவு, அதோட அளவு இப்போ லைக் இதெல்லாம் லைக் மூக்கோட துவாரத்தில் ஈஸியாக உள்ளே போயிடும் ஏரில். இது அந்த அளவு சீக்கிரம் போகாது, இட் வில் பி ஃபில்டர்ட். ஆனால் இது ரெண்டுமே டேஞ்சரஸ் இஃப் இட் இஸ் அக்குமுலேட்டட். பஸ்ஸஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த புகை கொலையில் வரக்கூடிய அந்த தூசிகள் எல்லாமே சஸ்பெண்டடாக ஏரில் இருக்கும். அப்போ இஃப் இட் கோஸ் கண்டினியூஸ்லி இன் யுவர் லங்ஸ், தென் லங் கேன்சர் கேன் ஹேப்பன். ஸோ அதை தடுக்கிறதுக்காக சஸ்பெண்டட் பார்ட்டிகிள்ஸோட லெவல் 10 அப்புறம் 2.5ஓட லெவலை வந்து 20லேருந்து 30% குறைக்கணும். என்ன எது டேட்டுக்குள்ளாடினா 2024க்குள்ளாடி டார்கெட் வச்சுருந்தாங்க. எந்த அளவோட 2017ல் இருந்த அளவில் 20லேருந்து 30% கம்மி பண்ணணும். தட்ஸ் அ டார்கெட். பட் இப்போ அந்த டார்கெட்டை வந்து உயர்த்தியிருக்காங்க, 40% உயர்த்தியிருக்காங்க. 30ல் 40, 2025க்குள்ளாடி we need to reduce the level. அப்போ you need to go for more renewable energy, electric vehicles நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணணும், பொல்யூஷன்ஸ் நிறைய கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இதை எதுக்கு இப்போ இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா, ரீசென்ட்லி we have studied national air quality standards. ஒன்று படித்தோம். இந்த ஏர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் எது அடிப்படையில் அப்படின்னா, ரீசென்ட்லி we have discussed there are 8 gases. நான் அதை உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நைட்ரஜன் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு லெவல், அப்புறம் லெட்டோட அளவு. ஹியர் இட் இஸ். ஸோ நைட்ரஜன் சல்ஃபர் டை ஆக்சைடு, பார்ட்டிகுலேட் மேட்டர் 2.5, அப்புறம் பார்ட்டிகுலேட் மேட்டர் 10, அப்புறம் ஓசோன் கேஸ், லெட்டு, அப்புறம் கார்பன் மோனாக்சைடு, NH3, பென்சைன், அப்புறம் அர்சனிக், நிக்கல். நான் என்னை கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, யாருக்காவது இது புரியலை அப்படின்னா go and visit the வீடியோ ஆஃப் 10th September, 10th 12th September அந்த டேட்டில் இருக்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் கரண்ட் அஃபேர்ஸில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேது. இன்றைக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸில் அது மென்ஷன் பண்ணலை.
national air quality standard. It was recently released. அந்த குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸில் 132 சிட்டிஸ் வந்து நாட் ஃபாலோயிங் தி ஸ்டாண்டர்ட். அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணல, ரொம்ப எக்ஸஸாக இருக்குது. அதனால தான் இப்போ அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதை 40% உயர்த்தியிருக்காங்க. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். சரியா? ஸோ go and see 10th 12th கரண்ட் அஃபேர்ஸை ரிப்பீட் பண்ணுங்கள். இது படிக்கணும் கண்டிப்பாக, அப்போ தான் இது புரியும். இதுவும் அங்கே நான் சொல்லியிருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ இன்க்ரீஸ் பண்ணாதான் அப்டேட். சரியா? கரண்ட் அஃபேர்ஸில். ஓகே, தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் நியூஸ் ரிலேட்டட் yeah, it's about Italy. Italyல like the first woman PM Giorgia Meloni அப்படின்ற லேடி வந்து ஃபர்ஸ்ட் இட்டலியோட பிரைம் மினிஸ்டர் செலக்ட் ஆயிருக்காங்க, ரைட் விங். ஸோ இட்ஸ் அ சக்ஸஸ் அப்படின்னு சொல்லப்படுது, டெமோக்ராட்டிக் அப்படின்றது. ஏன் இட்டலியை நம்ம படிக்கணும் அப்படின்னா இட்ஸ் ஈக்குவலன் டு அவர் பார்லமெண்ட்ரி டெமோக்ராட்டிக் சிஸ்டம். ஸோ தே ஆர் ஆல்சோ ரிப்பப்ளிக், தே ஆர் ஆல்சோ பார்லமெண்ட்ரி சிஸ்டம். ரொம்ப டீட்டெயில்டாக தெரிய வேணாம், சம்டைம்ஸ் யூபிஎஸ்சியோட ட்ரெண்டில் அவங்க கம்பேர் பண்ணி கேட்பாங்க. இட்டலிக்கும் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க, மெயின்ஸ் அப்புறம் ப்ரிலிம்ஸில் அந்த மாதிரி கம்பேரிசன்ஸ் கேட்கலாம். ஸோ ஐ வில் கிவ் சம் டீட்டெயில்ஸ். ஸோ நமக்கும் பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் வில் பி தேர். யூ ஹேவிங் பார்லமெண்ட்ரி டெமோக்ரஸி, நமக்கும் பார்லமெண்ட்ரி டெமோக்ரஸி, தென் ரிப்பப்ளிக். அவங்களும் பார்லமெண்ட்ரி ப்ளஸ் ரிப்பப்ளிக். நமக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் மட்டும் நீங்கள் கிளியராக தெரிஞ்சால் போதும், மற்றபடி காமன். தே ஆல்சோ ஹேவிங் பிரைம் மினிஸ்டர் அண்ட் பிரசிடென்ட். பிரசிடென்ட் வில் அப்பாயிண்ட் தி பிரைம் மினிஸ்டர். அங்கேயும் சேம் தான், இட்டலியும் சேம் தான், இந்தியாவும் சேம் தான். அப்புறம் வி ஹேவிங் 2 houses, லோக்சபா, ராஜ்யசபா. தே ஆல்சோ ஹேவிங் 2 houses. த ஹவுஸ் இஸ் நேம்ட் அஸ் சேம்பர் ஆஃப் டியூட்டிஸ், தட் இஸ் ஈக்குவலன் டு லோக்சபா. 400 members. இதெல்லாம் ஞாபகம் வைக்க வேணாம், சரியா? ஜஸ்ட் நோ த டிஃபரன்ஸ், தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் செனட், செனட் ஆஃப் ரிப்பப்ளிக் அப்படின்றது 200 members ஆர் தேர். ஹியர் வி ஹேவிங் ராஜ்யசபா, தட் இஸ் அப்பர் ஹவுஸ். இது லோவர் ஹவுஸ். இது அவங்களுக்கு லோவர் ஹவுஸ், அப்பர் ஹவுஸ். திஸ் இஸ் அப்பர் ஹவுஸ், ஈக்குவலன் டு அஸ். நம்மளோட எலெக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் தி போஸ்ட் சிஸ்டம். அப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரு ஓட் அதிகமாக வாங்கினா கூட, யார் ஹையஸ்ட் ஓட் வாங்குறாங்களோ தே வில் பி கன்சிடர்ஸ் எலெக்டட். அப்படின்னா 100, இப்போ 90 ஓட்டு வாங்குறவங்க 89 ஓட்டு வாங்குறவங்க, யார் ஜெயிக்கிறவங்க அப்படின்னா 90 ஓட்டு வாங்குறவங்க. ஆனால் இங்கே தே ஃபாலோவிங் 2 systems. தட் இஸ் முன்னாடி proportional representation, that's the only difference between Italy and India. Proportional representation இப்போ first past the post system ஃபாலோ பண்ணுறாங்க. Proportional representation அப்படின்னா நிறைய 2-3 கட்சிகள் இருக்கும், அந்த கட்சிகள் எடுக்கக்கூடிய ஓட்டு வந்து பெர்சன்டேஜ் அடிப்படையில். இப்போ எக்ஸாம்பிள் இன் இந்தியா வி ஹேவிங் பிஜேபி, காங்கிரஸ், அப்புறம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இப்போ பிஜேபி 40% எடுக்கிறாங்க, காங்கிரஸ் வந்து 39% எடுக்கிறாங்க அப்படின்னாலும் பிஜேபி வில் பி த வின்னர் மோஸ்ட் ஸ்டேட்ஸில். அப்போது இந்த கேட்டகரியில் வி வில் கன்சிடர். ஆனால் காங்கிரஸுக்கு வந்து ரெப்ரசன்டேஷனில் கிடையாது. ஆனால் பீப்புள் செலக்டிங் திஸ் பீப்புள் ஆல்சோ, ஆனால் அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இருக்காது. ஸோ இவங்களுக்கு மெம்பர்ஷிப் இங்கே இருக்கும், இவங்க ஓட்டு எடுத்தாலுமே மெம்பர்ஷிப் கிடைக்காது. ஆனால் இங்கே எப்படி அப்படின்னா, இப்போ அங்கேயும் 2 கட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏபிசி 29%, அப்புறம் இதில் ஒரு 10% கிடைக்குன்னா இவங்களுக்கு 100 சீட் இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு 40 சீட்டு கிடைக்கும், இவங்களுக்கு 29 சீட் கிடைக்கும், இவங்களுக்கு 10 சீட் கிடைக்கும். மீதி எடுக்கிறவங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும். ஸோ 100 சீட் அப்படின்ற இப்படி பிரிப்பேன். இது பேர் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பேர். ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்னேன். இப்போ அங்கே சீட்ஸ் 100 சீட் இருக்குன்னா 100 சீட்ஸ் அதில் 63% சீட் வந்து இப்படி கொடுக்குறாங்க. மீதி இருக்கக்கூடிய 37% சீட் வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டம். ஸோ கம்பைண்டாக இருக்குது ரெண்டுமே, சரியா? that's the only difference between Italy and India. ஸோ படிச்சுக்கோங்க. we will study for the newcomers, we will study polity classes-ல we will update people. election class-ல படிப்போம். ஆனால் இதுவும் ஈஸி தான், நான் சொல்லிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் ரிலேட்டட் டு தி
நேவிகேஷன் சேட்டலைட், இந்தியாவோட சேட்டலைட் நேவிகேஷன் சேட்டலைட். ஜிபிஎஸ் நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு மொபைல்ஸ்லாம். ஜிபிஎஸ்ன்றது யூஎஸோடது, குளோனஸ் அப்படின்ற ரஷ்யாவோடது, அப்புறம் யூரோப்பியன் யூனியனோட கலீலியோன்னு பேர், அப்புறம் ஹேவிங் பிடாவ் தட் இஸ் சைனா, அப்புறம் ஜப்பானோடது QZSS தட் இஸ் குவாசி செனித் சேட்டலைட் சிஸ்டம் அப்படின்றது. இதே ஜிபிஎஸ் என்ன வேலை பார்க்கணும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு டைரக்ஷன்ஸ் காமிக்கிறது, நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு கண்டுபிடிக்கிறது, இதுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணும். ட்ராவலிங் மூமெண்ட்ஸ், அப்புறம் கேட் ஃபார் டைரக்ஷன்ஸ். ஸோ நேவிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே இது நம்ம சொந்தமாக பண்ணியிருக்கிறதுக்கு பேர் தான் ஷோ த இமேஜ், தட் இஸ் நேவிக்னு பேர். இது இன்னைக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸில் பயன்படுத்துகிறோம். அப்புறம் வார்னிங் அலர்ட் ஃபார் த ஃபிஷர்மேன்ஸ் வந்து நம்ம கடல் எல்லையை தாண்டும் போது அவங்களுக்கு வார்னிங் கொடுக்கறதுக்கு பயன்படுத்துகிறோம். அப்புறம் ஃபியூச்சரில் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே கொண்டு வர ட்ரை பண்ணுறோம். ஏன்னா யூ கேன் see the image, there are 8 satellites. இப்போ எத்தனை பேருக்கு புரியும்னு எனக்கு தெரில. ஸோ see the video show. Okay, now you can see this is the globe. இந்த குளோபை சுற்றி இக்குவேட்டருக்கு நேரே மேலே 3 சேட்டலைட்ஸை சுற்ற விடுவாங்க. தட் இஸ் ஜியோ ஸ்டேஷனரி 3 சேட்டலைட்ஸ். மீதி 4 சேட்டலைட்ஸும் இந்த மாடலில் சுற்றும். தட் இஸ் ஜியோ சிங்கர்னஸ் மாடல். 4 இல்லை, இப்போ 5. சரியா, மொத்தம் 8 சேட்டலைட்ஸ். இப்போ ஆல்ரெடி பிளான்டு தான், ஆனால் நவ் இட் வாஸ் அப்டேட்டட். த இமேஜில் அப்படி இல்லை, 8 சேட்டலைட்ஸ். இப்போது 5 வந்து ஜியோ சிங்கர்னஸ் மாடல், 3 வந்து ஜியோ ஸ்டேஷனரி. அப்படின்னா இக்குவேட்டருக்கு மேலே சுற்றிட்டு இருக்கும். இந்தியாவுக்கு மேலே எப்போவுமே ஒன்று இருக்கும். தட்ஸ் அ கான்செப்ட். கிட்டத்தட்ட இந்தியாவில் ஷோ த இமேஜ். ஸோ இந்தியாவே கவர் பண்ணோம். இந்தியாவை விட்டு வெளியில் 1500 கிலோமீட்டர்ஸ் இட் வில் கவர். யூ கேன் see on the image. அதில் உங்களுக்கு பார்த்தா தெரியும், அந்த ரவுண்ட் சர்க்கிள் ஃபுல்லாகவே இந்தியாவுக்கு வெளியில் 1500 பவுண்டரி லிமிட்ஸை விட்டு 1500 கிலோமீட்டர்ஸ் இட் வில் கவர். ஸோ தட்ஸ் ஆல். அது இப்போது சக்ஸஸிவாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. 2 ஃபெயிலியர் ஆச்சு. அதுக்கப்புறம் 2016 வி லான்ச் இட். அப்புறம் 2018 வி சக்சீடட், கம்ப்ளீட்டட். அதுக்கு இடையில ஃபர்ஸ்ட் அனுப்புனது டேமேஜ் ஆச்சு, திருப்பி ஒன்று அனுப்பிச்சிருக்கோம். 2 ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். ஸோ இது ஃபுல் ஃப்ளெஜ்டாக இனிமேல் ஸ்மார்ட் டிவைசஸில் எல்லாமே கொண்டு வர்றதுக்கான ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் ஆல். சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா, ரிமூவிங் நம்ம ஃபாரின் கண்ட்ரிஸ் எதுவும் டிபெண்ட் பண்ணியிருக்க தேவையில்லை. ரஷ்யாவையும் ஜிபிஎஸ்ஸையும் நம்ம நம்பி இருக்கோம், யூஎஸோடது. கார்கில் வார் வந்தப்போ நமக்கு வந்து ஜிபிஎஸ் கம்யூனிகேஷன் கொடுக்கல. அது காரணம் பாகிஸ்தானுக்கு யூஎஸ் சப்போர்ட் பண்ணாங்க அந்த டைமில். அப்போ கார்கில் அந்த ஹில்லுக்கு போகிறது நம்மளால முடியல. அதனால தான் வி ஸ்டார்டட் டூயிங் இண்டிபெண்டன்ட்லி. ஸோ அதுக்காக தான் பண்ணுறது. ஓகே, தென் ஃபைனல் ஒன், இட்ஸ் அபவுட் ரொட்டர்டம் கன்வென்ஷன். ரொட்டர்டம் கன்வென்ஷன் இட்ஸ் அ ரெசல்யூஷன், இல்லைனா யுனைடெட் நேஷனோட ஒரு ட்ரீட்டி. குரூப்பிங் கிடையாது இது. எதுக்கு அப்படின்னா, பொல்யூஷன்ஸ், கெமிக்கல், பெஸ்டிசைட்ஸ், இன்செக்டிசைட்ஸ், இதோட அவேர்னஸை கிரியேட் பண்ணுறது பீப்புளுக்கு. மெயின்லி தட் இஸ் PIC பேர், ப்ரேயர் இன்ஃபார்ம்டு கன்சர்ன்ட். ரொட்டர்டம் கன்வென்ஷன், த பிளேஸ் நேம் அங்கே சைன் பண்ணப்பட்டனால ரொட்டர்டம் கன்வென்ஷன் பேர். இட் வாஸ் சைன்ட் ஓப்பன் டு சிக்னேச்சர் இன் 1998. 2004 72 countries signed and came into implementation. 155 members are the group. இதில் இருக்காங்க இன்னும் சைன் பண்ணாமல் மீதி இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ். 72 countries தான் இதை சைன் பண்ணியிருக்காங்க, இம்ப்ளிமெண்டேஷனில் இருக்குது. இதோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னா, ப்ரேயர் இன்ஃபார்ம்டு கன்சர்ன்ட். இப்போ வி ஹேவிங் நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து கெமிக்கல்ஸ் நம்ம ஃபெர்டிலைசர்ஸ் கெமிக்கல்ஸ் எல்லாம் வேறு கண்ட்ரீஸுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம். பெஸ்டிசைட்ஸ், இன்செக்டிசைட்ஸ் எல்லாம் அது மாதிரி வெளிநாடுகள்லேருந்து நம்ம கண்ட்ரிக்குள்ளே வருது. நம்ம ஏற்றுமதி பண்ணும்போது எந்த கண்ட்ரிக்கு அனுப்புகிறோமோ அதில் இவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க. அந்த கெமிக்கல்ஸை நம்ம ஏற்றுமதி பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ப்ரேயர் இன்ஃபார்ம்டு கன்சர்ன்ட் வாங்கணும். அப்படின்னா யூ நீட் டு எக்ஸ்பிளைன் டீட்டெயில்ட் அபவுட் தி கெமிக்கல். அந்த கெமிக்கலில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அந்த கெமிக்கலில் என்னெல்லாம் இருக்குது, இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே ப்ரேயர் இன்ஃபார்ம்டு கன்சர்ன்ட் வாங்கணும். அப்படி அந்த கண்ட்ரி அலோவ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஏற்றுமதி பண்ணலாம். வித்தவுட் த கன்சர்ன் யூ கான்ட் செல் அ ப்ராடக்ட். அவங்க லிஸ்ட் பண்ணக்கூடியது
புரியுதா? ஸோ தட்ஸ் அபவுட் தி ப்ரேயர். ஸோ ரொட்டர்டாம் கன்வென்ஷன் ப்ரேயர் இன்ஃபார்ம்டு கன்சென்ட் தடுக்கல, நீங்கள் ஏற்றுமதி பண்ணலாம், அந்த கண்ட்ரி விரும்பினா நீங்கள் ஏற்றுமதி பண்ணலாம். அப்புறம் அந்த பாட்டிலில் வந்து பெஸ்டிசைட் பாட்டிலில் யூ நீட் டு மென்ஷன் எவ்ரி டீட்டெயில்ஸ், இந்த இன்கிரீடியன்ஸோட டீட்டெயில்ஸ். சப்போஸ் அது அஃபெக்ட் ஆகுதுன்னா அதுக்கு என்ன ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படின்றது நம்ம பெஸ்டிசைட் பாட்டிலெல்லாம் எடுத்து பார்த்து விவசாயிகள் பயன்படுத்துறது எல்லாமே போட்டிருப்பாங்க. எத்தனை டிகிரி சென்டிகிரேடில் வச்சிருக்கணும், செல்சியஸில் வச்சிருக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரேயர் இன்ஃபார்ம்டு கன்சர்ன். இப்போ 2 வந்து லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். த கெமிக்கல் தட் இஸ் ஐப்ரோடியோன், அப்புறம் டெர்புஃபோ. இந்த இது இட்ஸ் அ பெஸ்டிசைட். வைன் கல்டிவேஷன் அப்படின்னா கிரேப்ஸ், அப்புறம் ஃப்ரூட்ஸ் கல்டிவேஷன்ஸ் எல்லாமே ஃப்ரூட்ஸ் மேலே அடிக்கிறது பெஸ்ட் கண்ட்ரோலுக்காக. அது இன்ஹேல் பண்ணிங்க அப்படின்னா கார்சினோஜெனிக் ஏஜென்ட், அப்படின்னா கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால இட்ஸ் டேஞ்சர் அப்படின்றனால தான் ப்ரேயர் இன்ஃபார்ம்டு கன்சர்ன்ட். அதுக்கு நம்ம கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர் மினிஸ்ட்ருக்கு இது கிளியராக தெரியணும், என்வாயர்மெண்ட் மினிஸ்ட்ருக்கு கிளியராக தெரியணும். அவங்களுக்கு தெரிஞ்சாதான் அலோவ் பண்ணுறதா இல்லையான்னு அவங்க தான் முடிவெடுப்பாங்க. அப்புறம் டெர்பஃபோ, இட்ஸ் அ சாயில் அடிக்கக்கூடியது. இது ஃபஞ்சிசைட், ஃபங்கஸுக்கு எதிராக அடிக்கிறது. இது வந்து இன்செக்டிசைட், பெஸ்ட், சாயில்ஸில் இருக்கக்கூடிய இன்செக்ட்ஸை வந்து கொல்றதுக்காக. சோளம் அப்புறம் சோர்கம் இதெல்லாம் போடக்கூடிய ஏரியாக்களில் இதை அடிப்பாங்க. சாயில்ஸில் இருக்கக்கூடிய இன்செக்ட்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறது. இது வந்து அக்வாட்டிக் லைக் உயிரினங்களுக்கு பாதிப்பை உருவாக்கும், மீன்களுக்கு. ஏன்னா வயல் நிலங்கள்ல தண்ணி பாண்ட்ஸுக்கு தான் போகும். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ வி கம்ப்ளீட்டட் இட். ஸோ முடிஞ்ச அளவு ஈஸியாக சொல்லி தந்திருக்கேன். ஸோ ப்ளீஸ் ஸ்டடி ஃப்ரம் த PDF. ஸோ தட்ஸ் ஆல். நவ் வி வில் see the MCQ. Do it fast. Okay, recently seen in news, Alvia program is related to which of the following? A, program for data privacy protection. Second one, an initiative with aim of eradicating child marriage. Third, environmental protection campaign by UNEP. Fourth one, a plan to promote women empowerment. Okay, next question. With reference to the child mortality rates, consider the following statements. Statement number 1, under 5 mortality rates for the country has shown significant decline of 3 points from 2019, 32 per 1000 live births against 35. Infant mortality rates has also registered 2 points decline, 28 per 1000 live births from 30. So which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Okay, next question. Do it fast. Consider the following statements regarding G4 countries. So, statement number 1, it aims to promote financial regulation that reduce risk and prevent future financial crisis. Statement number 2, each of these 4 countries have figured among the elected non-permanent members of the United Nations Council since the UN establishment. Which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Okay, fourth question. Consider the following statements. Operation Mega Chakra is one of the major CBI-led global operation conducted recently against illicit drug trafficking. Statement number 2, Central Bureau of Investigation is the nodal police agency in India which coordinate investigation on behalf of Interpol. Which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Do it fast. Okay, next. With reference to the flex fuel car, consider the following statement. Statement number 1, it has an internal combustion engine.
but unlike a regular petrol or diesel vehicle, this can run on more than one type of fuel or even a mixture of fuel. Statement number 2, the most common versions use a blend of petrol and ethanol or methanol, but these engines are also equipped to run on 100% petrol or ethanol as well. Which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Okay, now we will see the answers of yesterday's questions. 26th date question kana answers. So first question answer is B, second one B, third one D, D, fourth one Brazil, Japan, C. Fifth one A. That's all. So now, acha, the question was not made. Okay, so I will send the question in command. Na, the question change panel. Sorry. Thanks all for joining with us.